இன்னைக்கு கோல்டு பிரைஸ் 17,000 ரூபாய் கிட்ட போயிருச்சு. 16,500ல இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, சில பேர் வந்து இப்போ நான் கோல்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுமான்னு கேட்கறாங்க. பட் நிறைய பேர் வந்து நான் அந்த அளவுக்கு கோல்டு வாங்கல, இன்னும் கொஞ்சம் கோல்டு வாங்கலாமா அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்காக ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்மளோட பழைய சேனல்ல. கோல்டு பிரைஸ் இஸ் எட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் 12,000 ரூபாயில இருக்கும்போது இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருந்தேன். நான் அப்போ சொன்னதுதான் கிட்டத்தட்ட இப்போ நடந்திருக்கு. ஸோ இன்னும் இங்கேருந்தும் அது மேலே போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 17ங்கிறது ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நான் எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்குள்ளேயே குறைஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஒரு 16லேருந்து இன்னொரு 15 வரைக்கும் கூட போயிடும் தான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் அது குறைஞ்சாலும் குறையினாலும் இனிமே இந்த கோல்டு பிரைஸ் மேலே போக போகுதா இல்லை இங்கேருந்து பெரிய ஃபால் மட்டும் தான் இருக்குமா அப்படிங்கிறத நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ கோல்டு பிரைஸ் 10,000 ரூபாய். பட் அங்கே இருக்கிற ரீசன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நம்பரை மட்டும் பார்க்காம அந்த வீடியோவில் இருக்கிற ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் கோல்டு பிரைஸ் மேலே போகுமா போகாதா அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு டேட்டுக்கு 24 கேரட் கோல்டு 11,500 ருபீஸ் போயிருச்சு. 22 கேரட் கோல்டு 10,200 ருபீஸ் போயிருச்சு. நிறைய பேர் இந்த கோல்டை 8,500 ரூபாய், 7,500 ரூபாய், சில பேர் என்ன மாதிரி 5,500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ரெண்டே தான். ஒன்று, நான் கோல்டில் இப்போ நல்லா ப்ராஃபிட்ல இருக்கேன், இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாமா? ரெண்டாவது, ஐயோ நான் கோல்டு வாங்கலையே, இப்போ இந்த கோல்டு வாங்கலாமா, இந்த கோல்டு இன்னமும் மேலே போகுமா அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நியர் ஃபியூச்சரில் இந்த கோல்டு 15,000 ரூபாய் போகிறதுக்கு என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு பிரைஸ் மேலே போகுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கோல்டு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த கோல்டு பிரைஸ் எதை பேஸ் பண்ணி மேலே ஏறுது அப்படிங்கிறத போட்டேன், அதை மேலே காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. பட் பேசிக்காக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன், யூஎஸ் டாலர், ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், இதை தவிர வார் வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா, சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் இந்த கோல்டை வாங்குறது மூலமா எப்படி கோல்டு பிரைஸை கேப் பண்றாங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இதை தவிர நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியன் ருபீக்கு அகேன்ஸ்டாகவும் கோல்டு பிரைஸ் ஹெட்ஜ் ஆகுது. அதாவது எப்படி டாலருக்கு நேராக கோல்டு இருக்கோ ருபீக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த மாதிரி ஆகுது. ரெண்டாவது, மைனிங் காஸ்ட். கோல்டுங்கிறது நம்ம நிலத்தடியிலேருந்து தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்குன்ட்டே ஒரு காசு செலவாகும். ஏகப்பட்ட காசை செலவு பண்ணி தான் நீங்கள் கோல்டு மைனே வாங்க முடியும். ஸோ அப்போ அதை எடுக்கிறதுக்குன்னே ஒரு காஸ்ட் ஆகுது. இப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒரு 6,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதை விட கோல்டு பிரைஸ் எல்லாம் கீழே போகவே முடியாதுங்கிறது தான் ஆக்சுவல் ரியாலிட்டி. இதை தாண்டியுமே இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த கோல்டு பிரைஸ்ல இருக்கு. இப்போ இந்த 10,000 ருபீஸ்லேருந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. இன்னைக்கு டேட்ல இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே ரொம்பவே அன்சர்டனான நிலைமையில இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சு மியான்மர். இந்த பர்மாவில் பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது கையோட வந்தது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால அவங்களுடைய பணத்துக்கு மதிப்பு போச்சு. அதுக்கப்புறமா அங்கேயும் ஒரு பெரிய போராட்டம் அடிச்சது. அப்படியே கையோட இருக்கவே இருக்கா நம்ம பாகிஸ்தான். ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்லாம் ரொம்பவே அன்சர்டனா இருந்துச்சு. இந்த பக்கம் பங்களாதேஷ்க்கு போனோம் அப்படின்னா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரையுமே தூக்கிட்டாங்க. அங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா நேபாள்லயும் இதே மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஐ திங்க் பூட்டான் அண்ட் சைனாவை தவிர. ஸோ ஆல்ரெடி இந்தியாவை சுற்றி அன்சர்டனிட்டி இருக்கு அப்படின்னா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேயே மக்கள் அதிகமாக கோல்டு வாங்குவாங்க. அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் தான் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியுது. இந்தியாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ்க்குலாம் ப்ராப்ளம்ங்கிறதுனால இந்தியாவுக்கு பார்டர் வைஸா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள ஆட்சியில் ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் கேசஸ்ல இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இங்க ஒரு பிரச்சனையுமே இருக்கு. இன்னைக்கு டேட்ல இந்தியாவில ரூலிங் பார்ட்டிக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. அப்படின்னா என்ன, ஒரு 10-20 எம்பிஸ் ஒருவேளை, ரொம்பவே ரேர் தான், பட் ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னா உடனே ஆட்சி கவுக்கப்படும். ஸோ இந்தியாவிலையும் அந்த பிரச்சனை ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுவுமே ஒரு அன்சர்டனிட்டியை ஏற்படுத்துது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் எது இந்த கோல்டு அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2029 வரக்கூடிய எலெக்ஷன்ஸ். இன்னும் 4 வருஷம் இருக்கு. அதுக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் யோசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பிரைஸ்க்கு இது மேட்டர் ஆக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2029 நம்ம கரண்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மோடியால திருப்பி ஆட்சியை கண்டினியூ பண்றது ரொம்பவே கஷ்டம். ஈவன் பிஜேபி பார்ட்டியே திருப்பி வந்தாலும் ஆட்சியை கண்டினியூ பண்றதுல மோடி இருப்பாங்கிறது டவுட் தான். ஏன்னா அவருக்கு வயசாகி போச்சு. ஸோ புதுசா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அந்த பார்ட்டிலேருந்து வர போறாங்க. அட் தி சேம் டைம் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு சின்ன பவராவது கிடைச்சிருக்கு. மேல எல்லா இடத்துலையுமே ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு பவர் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப அடுத்த 2029 எலெக்ஷன்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் ஆஃப் பவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கதான் செய்யுது. 50-50 இருக்கு. நான் இது நடக்கும் அது நடக்காதுன்னு சொல்ல வரல. பட் ஒருவேளை அந்த ஷிஃப்ட் ஆஃப் பவர் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே கோல்டு பிரைஸை மேலேயே வச்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். ஏன்னா அது அகைன் ஒரு அன்சர்டனிட்டி தான் கொண்டு வருது. இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஷிஃப்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஏற்பட்டு ஒருவேளை காங்கிரஸ் பார்ட்டி ரூல் அமைச்சாலும் அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களே ஒருவேளை ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாங்கனாலும் ஸ்டில் எல்லா ரீஜனல் பார்ட்டிஸோட சப்போர்ட் தேவைப்படும். அதுதான் இந்த இந்திய கூட்டணியாகவுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரீஜனல் பார்ட்டி சப்போர்ட்ல தான் அப்போசிஷன் பார்ட்டி ஒருவேளை பவருக்கு வந்தாலும் வருவாங்கிறப்ப அந்த பவர் இருக்கும்போது திடீர்னு ரீஜனல் பார்ட்டி அவங்களுடைய பொசிஷனை எடுத்துட்டு சப்போர்ட்டை
கொடுக்கல அப்படின்னா அகெயின் அந்த பார்லிமெண்ட் கலைக்கப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போவுமே ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெஷர் இந்த அரசியல் காலத்துல இருக்கு. அதை தாண்டி அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறமா அதிகமான ப்ரெஷர் நம்ம இந்தியன் கவர்மெண்டோட பார்லிமெண்ட் மேலே இருக்க போகுது. ஸோ ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி ரூலிங் பார்ட்டி கிட்ட இல்லை அப்படின்னா அது ஒரு அன்சர்டனிட்டியை குறிக்கும். அதனால கோல்டு பிரைஸ் மேலவே தான் இருக்கும். இப்போ நம்ம 2025 எண்டிங்ல இருக்கோம். ஸோ இன்னும் 26, 27, 28, 29 இந்த 4 வருஷம் வரைக்கும் தான் கோல்டு பிரைஸ் ஸ்டேபிளாவோ ஆர் மேலே மட்டும் போகும். பட் 29க்கு அப்புறமா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அன்சர்டனிட்டி அகைன் அண்ட் அகைன் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அப்போ மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இந்த 2 இடத்தையுமே கோல்டு பிரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம கிளியராக தெரியுது. லாங் டேர்மில் எப்படியா பார்த்தாலும் மேலே தான் போகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த அன்சர்டனிட்டினால இன்னுமே அதிகமாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்பவே கிளியராக நமக்கு தெரியுது. ஸோ அப்படின்னா என்னோட ப்ரெடிக்ஷன் இங்கே கோல்டு பிரைஸ் இன்னும் 5 வருஷத்துக்குள்ள 15,000 போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 22 கேரட் கோல்டு ஜஸ்ட் ஜிஎஸ்டி எதுவுமே போடாமல் 15,000 போகிறதுக்கான சான்சஸே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இன்னைக்கே ஜிஎஸ்டி தான் பார்த்தீங்கன்னா 13,000 வந்துருது. இன்னைக்கு கோல்டு ரேட் 10,000 ரூபாயில இருக்கு. 15,000 ரூபாய்க்கு போனா 50% உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. பேசிக்கா ஒரு வருஷத்துக்கு 10% கிட்ட நீங்க இந்த கோல்ட்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண முடியும் 5 இயர்ஸ்ல. இது நிஃப்டியை விட 2% கம்மி. ஆனா நீங்க எந்த ஒரு எஃப்டியில போடுறதோடையுமே 2-3% அதிகமா கிடைக்குதுங்கிறது தான் இங்க ஐரணி. சரி, இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம்ல இந்த கோல்டு பிரைஸ் மேல போகுமா 50,000 போகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் வார் முடியாத மாதிரி தெரியல. இதோட மோசம் இன்னைக்கு நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ்ல எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. பிரான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய போராட்டம் வந்துருச்சு, அங்கே இருக்கிற அதிபரை மாத்திட்டாங்க. அதே மாதிரி ஜப்பான்லயுமே பெரிய போராட்டம் வந்து அங்க இருக்கிற அதிபரை மாத்திருக்காங்க இப்போ ரீசெண்டா. அப்படியே பக்கத்துல சவுத் கொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்லயுமே எமர்ஜென்சிலாம் டிக்ளேர் பண்ணி ரொம்பவே ப்ராப்ளமா போச்சு. ஸோ உலகம் ஃபுல்லாவே ரொம்பவே அன்சர்டனிட்டி இருக்கு. ஈவன் இந்த குட்டி குட்டி கண்ட்ரிஸ் தாய்லாந்து, கம்போடியாலாம் கூட சண்டை போடுறாங்க. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு வேர்ல்டு வார் 3 இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துது. நான் இருக்கோன்னு சொல்லலை, பட் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குறதுங்கிறப்ப கோல்டு பிரைஸுக்கு இது மேலே ஏறதுக்கு ரொம்பவே முக்கியமான ரீசனாக இருக்கு, ஈவன் இன் ஷார்ட் டேர்ம். ஸோ அப்போ என்னால் என்ன சொல்ல முடியும், கோல்டு பிரைஸ் லாங் டேர்மில் அதிகமாக தான் போகுது, எல்லாருக்கும் தெரியும். மிட் டேர்ம்லையுமே அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஷார்ட் டேர்மில் மேலே போகுமோ போகாதோ கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. நான் சொன்ன மாதிரி மைனிங் கேப் இருக்குது. இந்தியா, ரஷ்யா, சைனா, துருக்கி இந்த எல்லா கண்ட்ரிஸும் இதை வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உலகம் ஃபுல்லாக அன்சர்டனிட்டி இருக்குங்கிறப்ப கோல்டு பிரைஸ் ஷார்ட் டேர்மில் கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. 8,000 ருபீஸுக்கு கீழே போனால் ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி படி நமக்கு சான்சஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, சான்சஸ் ஆஃப் லாஸ் கம்மியாக இருக்குங்கிறப்ப கோல்டு ப்ரைஸில் இங்கே நான் கான்ஸ்டன்ட் பெட் எடுப்பேன். ஆனால் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா, நான் ரீசெண்டாக கோல்டில் ப்ராஃபிட் புக் பண்ணேன். 82 ரூபாய்க்கு நான் கோல்டு பீஸில் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்போ 90 ருபீஸ் போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணேன். நான் ஏன் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி நான் ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அமௌண்ட் எதுக்குன்னா வருஷ கடைசியில் என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கட்டுறதுக்காக. ஸோ அதை நான் கோல்டில் தான் போட்டு வச்சிருந்தேன். அந்த மொத்த லம்சம் பணத்தையும் கோல்டுலேருந்து வெளில எடுத்தேன். ஸோ 82 ருபீஸ்லேருந்து எனக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சிது. நான் அப்பயுமே என்னுடைய ஃபுல் காசை வெளில எடுக்கல. நான் போட்ட காசுலேருந்து எனக்கு எவ்வளோ காசு தேவைப்பட்டதோ அதுதான் எடுத்தேன். ப்ராஃபிட் ஸ்டில் அப்படியே உள்ள வச்சிட்டேன். அந்த 82 to 90 அந்த 8 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம்ல, அதை அப்படியே உள்ள வச்சிருக்கேன். ஸோ எனக்கு என் சிச்சுவேஷனில் காசை வெளில எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, அதனால நான் வெளில எடுத்தேன். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த கோல்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த ஃபேக்டர்னாலலாம் கோல்டு பிரைஸ் மேலே போகுது கீழே வருதுங்கிறது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அந்த வீடியோ இங்கே தரேன். நீங்கள் கோல்டு டேரெக்டாக வாங்கலாமா இல்லை கோல்டு பீஸ் பண்ணலாம் வாங்கலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற அந்த வீடியோவை இங்கே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே நான் உங்களை மீட் பண்ணேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.